அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காதலனை கொல்ல முயற்சி செய்ததில் ரம்யா என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே எலிபேஸ்ட் கலந்து காதலனை கொலை செய்ய முயற்சித்ததில் ரம்யா அதிரடியாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே எலிபேஸ்ட் கலந்து காதலனை கொலை செய்ய முயற்சித்ததில் எலிபேஸ்ட் கலந்து கொடுத்த காதலி ரம்யா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜனார்த்தனன். ஜனார்த்தனன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கீரிமேடு கிராமத்தில் டீயில் எலிபேஸ்ட் கலந்து காதலனை கொலை செய்ய முயற்சி செய்த ரம்யாவை அதிரடியாக திருவெண்ணைநல்லூர் போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கீரிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரது மகன் ஜெயசூர்யா, இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அண்ணன் தங்கை உறவு என்பதால் திடீரென காதலை கைவிட்ட நிலையில் ஆத்திரமடைந்த ரம்யா தனிமையில் இருந்த ஜெயசூர்யாவிற்கு டீயில் எலிபேஸ்ட் கலந்து கொடுத்ததால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஜெயசூர்யா தந்தை ஏழுமலை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருவெண்ணைநல்லூர் போலீசார் ரம்யாவை அதிரடியாக கைது செய்தனர். ஜெயசூர்யாவை திட்டமிட்டு ரம்யா பழிவாங்கும் நோக்கத்தோடு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரை திருவெண்ணைநல்லூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.